வெண்முரசு. கார்கடல் 62. வாசிப்பது சந்தீப். அரவான் சொன்னான், தோழர்களே, அரவுகளுக்குரியது விழியும் செவியும் ஒன்றாகும் சிரவ்யாக்ஷம் எனும் யோகம். காட்சிகளை ஒலி என்று அறியவும் ஒலிகளை காட்சிகளாக விரிக்கவும் அவர்களால் இயலும். நாகர்குலத்து அன்னை உலூபியிலிருந்து இளைய பாண்டவர் அர்ஜுனர் கட்சவி யோகத்தை கற்றுக்கொண்டார். நாகர்களால் அந்த நுண்ணறிதல் அங்க நாட்டு அரசர் கர்ணனுக்கு வழங்கப்பட்டது. கௌரவர்களும் பாண்டவர்களும் போர் புரிந்து அவ்விரவில் வெளிக்கொண்டவர்களாக அங்கு திகழ்ந்தவர்கள் அவர்கள் இருவருமே. துரோணர் ஒலிகளைக் கொண்டு போரிடும் சப்தஸ்புடம் என்னும் கலையை அறிந்தவர். அதை அவரிடமிருந்து அஸ்வத்தாமர் அறிந்திருந்தார். அன்றைய இரவு போரில் க்ஷத்திரிய படைகளில் அந்நால்வர் மட்டிலுமே நோக்கு கொண்டவர்கள். அரசகுடியினர் அனைவருமே அந்நால்வருக்கும் பின் அணிநிரந்தனர். அர்ஜுனரின் தேருக்குப் பின்னால் 18 ஒளிச்செய்தியாளர்களை நிறுத்தினார் திருஷ்டத்யும்னர். அர்ஜுனரின் கையசைவை, வில்லசைவை, அம்பழு திசைகளை அருகே நின்று நோக்கி அவற்றை ஒளியசைவுகளென இருட்டிறையில் நிகழ்த்துவது அவர்களின் பணி. பாண்டவர்களின் தரப்பிலிருந்த க்ஷத்திரிய படையினர் அனைவருக்கும் அவ்வசைவுகளே ஆணை எனச் சென்றன. ஒவ்வொரு க்ஷத்திரிய படைப்பிரிவிலும் அந்த ஒளியசைவுகளைக் கண்டு ஆணைகளைப் பெற்று தங்களுக்குரிய ஆணைகளாக மாற்றும் 2ஆம் நிலை ஒளிச்செய்தியாளர்கள் இருந்தனர். முதல் ஒளி நீல நிறத்திலும் 2வது ஒளி செந்நிறத்திலும் அமைந்திருந்தது. ஒவ்வொரு படைப்பிரிவிலும் இருளில் விழி துலங்கும் அசுரரோ அரக்கரோ நிஷாதரோ கிராதரோ படைமுகம் கொண்டு நின்றிருந்தனர். அவ்வண்ணமே கௌரவப் படைப்பிரிவுகளிலும் அரக்கர்களின் சிறு குழுக்கள் இருந்தன. அங்கநாட்டரசர் கர்ணனுக்குப் பின்னால் 48 ஒளிச்செய்தியாளர்கள் நின்று அவரது ஒவ்வொரு அசைவையும் ஆணை என்றாக்கி கௌரவப் படைகளுக்கு அளித்தனர். துரோணருக்குப் பின்னால் 4வரும் அஸ்வத்தாமருக்குப் பின்னால் 4வரும் ஒளிகளுடன் நின்றனர். கௌரவர்கள் மஞ்சள் நிற முதன்மை ஒளியையும் பச்சை நிற 2ஆம் ஒளியையும் கொண்டிருந்தனர். தொலைவிலிருந்து பார்க்கையில் மின்மினிகள் சுழன்று பூசலிட்டுக் கொள்வது போல் குருக்ஷேத்திரம் தோற்றமளித்தது. போர் தொடங்குவதற்கு முன்னரே ஒளிகள் போரிடத் தொடங்கிவிட்டிருந்தன. ஏனென்றால் அவை அங்கிருந்தோரின் உள்ளத்துடன் நேர்தொடர்பு கொண்டிருந்தன. இரு தரப்பினரும் இருளுக்குள் கருணாகம் சுருள விழுந்து படமெடுப்பது போல அணிவகுத்து சூழ்கையமைத்து முகம் கொண்டனர். ஒருவரை ஒருவர் இருளுக்குள் உணர்ந்தபடி காத்து நின்றனர். இருளுக்குள் யானையை எதிர்கொள்வது போல என்று ஒருவன் சொன்னான். ஆம், இருளெல்லாம் யானை என்றாகிறது என்றான் இன்னொருவன். இருளுக்குள் எதிர்ப்படை நோக்கு கொள்வதை அவர்களால் உணர முடிந்தது. அவர்கள் ஒவ்வொருவரின் நோக்கையும் உணர்கிறேன். பகலில் இந்நோக்குகள் எழுவதில்லையே என்று ஒரு வீரன் கேட்டான். பகலில் நாம் நோக்குகிறோம் என்று ஒருவன் மறுமொழி சொன்னான். இருளுக்கு ஒரு கரவொளி இருக்கிறது. கரியவை அனைத்தையும் போல அதுவும் வளைவுகளில் மின்னுகிறது என்றான் ஒருவன். எதற்காக காத்திருக்கிறோம் என ஓர் இளைஞன் எவரிடமென்றிலாது கேட்டான். இப்போது நிலவு போரை வகுக்கவிருக்கிறது என்றது ஒரு குரல். கருநிலவுக்கு முந்தைய நாள் ஆகையால் விழியால் காண முடியாத பிறை அன்று எழுந்தது. அதை பொழுது கணக்கிட்டு கணித்த நிமித்திகர் பிறை நிலவு என அறிவிக்க பாண்டவர்களின் தரப்பிலிருந்து ஒற்றைப் போர் முரசுறு ஒலித்தது. கடோத்கஜன் தலைமை கொண்டு நடத்திய இடும்பர்களின் படையிலிருந்து 100கணக்கான முழவொலிகள் எழுந்தன. சிம்மவால் குரங்கு கூட்டத்தின் ஓசைகள் போல அவை வானில் நிறைந்தன. குரங்கு திரள் கிளைகளினூடாக எழுந்து அணைவது போல் ஒலிக்க பாண்டவப் படை இருளில் இருளலை என பெருகி வந்து இருள் வெள்ளமென நின்றிருந்த கௌரவப் படையை அறைய இரவு போர் தொடங்கியது. இரு படைகளும் இருளுக்குள் மோதிக்கொண்டபோது அம்புகளின் ஓசை மேலும் செவிகழிக்கும் அறம் கொண்டு ஒலித்தது. யானைகளின் பிளிரல் மண்ணுக்கடியில் பாறைகள் புரள்வது போலிருந்தது. புறவிகளின் கனைப்பொலி உலோகத் தகடுகள் உரசுவது போலிருந்தது. வாழ்விச்சொலியை பற்களின் கூச்சமென, நாணிழுமும் ஒலியை நரம்புகளின் உலுக்கல் எனக் கேட்க முடிந்தது. குருக்ஷேத்திரம் எத்தனை ஓசை நிறைந்தது என்பதை அப்போதுதான் அதுநாள் வரை அங்கு போர் புரிந்து கொண்டிருந்தவர்களே உணர்ந்தனர். அம்பை அம்பு அறைகையில் காட்டில் கிளைமுறியும் ஒலி. அம்புமுனை கவசங்களை அறைகையில் மணியோசை. அம்புமுனையை அம்புமுனை சந்திக்கையில் உலோகமணி கல்தரையில் உதிரும் கூரிய ஒலி. அம்புகளின் இறகுகள் அதிரும் ஓசை கழுகு சிறகொலி போல், விசிறப்படும் பட்டுத்துணி போல், உதறிக்கொள்ளும் புறவிவாலின் ஒலி போல் வெவ்வேறு வகையில் எழுந்தது.
தேர்ச்சகடங்கள் மரப்பலகை பரப்புகள் மேல் அதிர்ந்தன, இணைப்புகளில் திடுக்கிட்டன, உருண்டோடி தயங்கி முனகித் திரும்பின. அச்சுகளில் ஆணிகள் எண்ணெய் பிசின் பரப்பில் வழுக்கிச் சுழலும் ஓசையைக் கூட கேட்க முடிந்தது. யானைச் சங்கிலிகளின் குலுங்கலில் எடை தெரிந்தது. காற்று பல அடுக்குகளென்றாகியது. ஒலிகள் தங்கள் அடர்த்திகளுக்கேற்ப தங்கள் காற்று வெளியே தெரிவு செய்து கொண்டன. ஆவியும் எண்ணெயும் நீரும் கசடும் ஒற்றைப் பளிங்கு குடுவைக்குள் அடுக்கப்பட்டு தெரிவதைப் போல. புரவிக்குழம்பு தாளங்கள், கனைப்புகள், ஆணைகள், செய்திக்கூவல்கள் ஓர் அடுக்கில் பெருகி அலைத்தன. சங்குகள், கொம்புகள், முழவுகள், சிற்றூதல்கள் வேறொரு காற்றில் நிறைந்து ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பரவின. புண்பட்ட அலறல்கள், சாவுக்கூக்குரல்கள், வெறிக்கூச்சல்கள், எக்களிப்புகள், வலியழுகைகள் பிறிதொரு காற்றில் நிறைந்திருந்தன. குருக்ஷேத்திரமெனும் கலம் குலுக்கப்பட்டது, கவிழ்ந்தெழுந்தது, ஒளிகள் ஒன்றுடன் ஒன்று ஊடுருவிக் கலந்தன. தோழரே, வண்ண ஒளிச்சரடுகளைக் கொண்டு முடைந்த பெரும்பாய் போல களம் தோன்றியது. போர் தொடங்கிய சற்று நேரத்திலேயே இருளுக்குள் முட்டி மோதி போரிட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொருவரும் தங்களை அறியாமலேயே செவியை விழியென மாற்றிக்கொள்ளத் தொடங்கினர். தொலைவில் தெரிந்த ஒளியானைகளை மட்டுமே கண்டு உடன் வந்த அரக்கர் குழுவினால் வழிகாட்டப்பட்டு போரிட்டனர். ஓசைகளுக்கும் அவ்வொளிகளுக்கும் இடையே ஒத்திசைவை கண்டு கொண்டதும் அவை ஒன்றாயின. போர் உளங்கூர்தலின் வெளி. உள்ளம் புலன்களை சமைக்கிறது. அங்கு ஒவ்வொன்றும் பிறிதொன்றால் நிரப்பிக்கொண்டு ஒத்திசைவை அடைகின்றன. 2 நாழிகைக்குப் பின் அங்கு போர்க்களத்தில் அத்தனை வீரர்களும் கட்சவை கொண்டவர்கள் போல் மாறினர். ஒளிபையும் நடுப்பகலில் போர் புரியும் அதே இயல்புத்தன்மையுடன் அவர்கள் அம்புகளை எய்தனர், வேல்களை வீசினர். கதைகளையும் வாள்களையும் சுழற்றி ஒருவரோடொருவர் போரிட்டனர். தாங்கள் விழிநோக்கிழந்து செவிகளால் பார்த்துக் கொண்டிருப்பதையே அவர்கள் அறியவில்லை. ஆனால் அவர்களை விட மும்மடங்கு ஆற்றல் கொண்டிருந்தனர் நிஷாதர்களும், கிராதர்களும், அரக்கர்களும், அசுரர்களும். அவர்களிலேயே கூட இடும்பர்கள் விண்ணவருக்கு இணையான விசையும் கரவும் கொண்டிருந்தனர். நூலேணிகளில் என இருளில் கால் வைத்து ஏறி வானில் மறைந்தனர். இருள் அலைவரும் இடியோசையுடன் மீண்டும் தோன்றினர். 8 திசைகளிலும் சூழ்ந்து பேரொலி எழுப்பி நகைத்தனர். முழவுகளை முழக்கியபடி, உடல்களில் அரைந்து வெடிப்பொலி எழுப்பியபடி தலைக்குமேல் பறவைகளைப் போல் வந்து தாக்கினர். மண்ணில் விழுந்து முற்றாக மறைந்து போயினர். ஒவ்வொரு கௌரவ வீரனும் தனக்கு மிக அருகே இடும்பன் ஒருவன் இருப்பது போல் உணர்ந்தான். தன்னுடன் நின்ற படைவீரர்கள் தாங்களே தங்கள் சங்கரித்து விழுவதைப் போல் விழுந்து துடித்து உயிர் விடுவதை அவர்கள் கண்டனர். மின்னி வந்த வாளுக்குப் பின்னால் கைகளோ உடலோ இருக்கவில்லை. சுழந்தறைந்து சென்ற கதை அதற்குள் தெய்வம் குடியேறி பறப்பது போல் தோன்றியது. எங்குளர்? இருளில் கரைந்து விட்டார்களா என்ன? என்று ஒருவன் கூவினான். ஆம், இருள் முழுத்து எழுகிறார்கள், இருளின்றாகி மறைகிறார்கள் என்றான் இன்னொருவன். இருள் தசை புழுத்து எழுந்த நெளிவுகள் என்று ஒருவன் கூவினான். அவர்களின் வீசுகுக்கிகளில் சிக்கி கௌரவ வீரர்கள் இருண்ட வானில் எழுந்து சென்றனர். வானில் அலறி குருதி மழைத்துளி சிதற மண்ணில் அரைந்து விழுந்தனர். முகில்களில் ஊர்கிறார்கள் என்று எங்கோ ஓர் அலறல் எழுந்தது. வௌவால்கள், கூகைகள் என எவரோ கூச்சலிட்டார்கள். விழிகள். விழிகளை நோக்கியே அம்புகள் எழுகின்றன. விழிகளைக் கொத்தி அணைத்து விடுகின்றன. விழிகளில் பாய்ந்த அம்புகளுடன் வீரர்கள் சுழன்று நிலையெழிய அவர்களை பொதிந்து வீழ்த்தி மேலும் மேலுமென வந்து தரைத்தன அம்புகள். விழிநடுப்புள்ளியே நாடி வந்து தலைக்கவசத்தை உடைத்து உட்புகுந்தன எடைமிக்க எரிவேல்கள். அரக்கரும் அசுரரும் விண்ணில் எழுந்தமைந்து போரிட்டபோது நிஷாதரும் கிராதரும் உடலை மண்ணுடன் மண்ணென தழைத்து ஓசையில்லாது ஊர்ந்து வந்து எழுந்து போரிட்டனர். எண்ணியிராத இடங்களில் மண்ணிலிருந்து ஊற்று பீரிட்டெழுவது போல் அவர்கள் தோன்றினர். தரைக்கு அடியில் சென்றுவிட்டவர்கள் போல் அவர்கள் விழிகளில் இருந்து மறைந்துவிட்டனர். அவர்கள் உரகங்களில் இருந்து பிறந்தவர்கள். நீரில் வாழ்பவை அவர்களின் தெய்வங்கள். ஓசையின்மையே அவர்களின் ஆற்றல் என்று படைத்தலைவன் கூவினான். வேல்களை தலைகீழாகப் பிடியுங்கள். விற்களை நிலம் நோக்கியும் தணியுங்கள். தரையில் எந்த அசை விழுந்தாலும் தாக்குங்கள். துரியோதனன் புரவியில் பாய்ந்து துரோணரை நோக்கிச் சென்று, ஆசிரியரே,
இவர்கள் இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டாக வேண்டும். இல்லையேல் இன்றுடன் நமது படை முற்றழியக்கூடும் என்றான். அவர்கள் தங்களின் ஆற்றலை காட்டட்டும். அதை புரிந்து கொண்ட பின்னரே அவர்களை நாம் வெல்ல முடியும் என்றார் துரோணர். இப்போதுதான் அவர்களின் சூழ்கையும் போர் முறையும் தெரிய வருகிறது. இப்படையின் மையம் கடோத்கஜன். நான் அவனை சுற்றி வளைக்க முயன்று கொண்டிருக்கிறேன் என்றார். அடிமரத்தை நாடி அதை முறிக்க வேண்டும். கிளைகளை வெட்ட முயல்வதில் பொருளில்லை. துரியோதனன் சீற்றத்துடன் அவனை சுற்றி வளைக்க இயலாது. ஆசிரியரே, அவன் எங்குமிருக்கிறான். எண்ணுகையில் நமது படையில் பின்பகுதியில் கூட அவனிருக்கிறான் என்று தோன்றுகிறது. அங்கிருந்தும் அலறல்கள் எழுகின்றன என்றான். அவர்கள் சரடுகளினூடாக பறப்பவர்கள். ஆனால் அத்தனை சரடுகளுக்கும் மைய முடிச்சென்று ஒன்று இருக்கும். அவர்கள் இப்படையெங்கும் பரவி போரிடும் வடிவத்திலிருந்து குறுக்கிச் சென்று அம்மையத்தை அடைய முடியும். வலைச்சரடினூடாக மையத்தை அடைந்து அதை தாக்குவோம் என்று துரோணர் சொன்னார். போர் இன்னும் 4 நாழிகைக்குள் முடிந்தாக வேண்டும் ஆசிரியரே. நம் படைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்றபின் துரியோதனன் திரும்பிச் சென்றான். கிராதர்களும் விஷாதர்களும் அசுரர்களும் விழிகளைக் கொண்டு உடல் வடிவம் சமைக்கும் அக்ஷரூபம் என்னும் கலையை கற்றவர்கள். வேட்டை விலங்கின் விழிமின் துளிகளை மட்டுமே இருளில் அவர்கள் பார்ப்பார்கள். அவ்விழிகளின் ஒளியையும் அவை அமைந்திருக்கும் உயரத்தையும் அவற்றுக்கிடையான தொலைவையும் கொண்டு அவற்றின் தலையை உள்ளத்தால் வரைந்தெடுப்பார்கள். அவற்றுக்குப் பின் உடலை முழுமை செய்து கொள்வார்கள். தலை திருப்புகையில் விழிகள் கொள்ளும் கோண மாறுபாடு, விழிகளின் விரைவு, விழிகள் மேலெழுந்து தாழும் வளைவு என 12 அசைவுகளைக் கொண்டு எதிரில் வருவது எவ்விலங்கு என்று கணித்து அவற்றின் உடலில் எப்பகுதியிலும் அம்பெய்ய அவர்களால் இயலும். அக்ஷரூபக் கலையின்படி களத்தில் எதிரிகளின் விழிகளே அசுரர்களுக்கு அனைத்தையும் காட்டித் தந்தன. பகல் போர்களில் முழு களமும் எதிரியின் முழுதுடலும் தெரிகையில் அவர்கள் ஆற்றலற்ற போர் வீரர்களாக இருந்தனர். அவ்வுடலில் இலக்கு தேர்வதற்குள் அவர்களின் விழிகள் மலைத்தன. உடல்களுடன் உடல்கள் பின்னி, காட்சிகள் மேல் காட்சிகள் படிந்து கொந்தளிப்பு கொள்ளும் பெருவெளியில் இலக்கு தெரிவு செய்யத் தெரியாமல் அவர்கள் இழுத்த நாணில் அம்புடன் எப்போதும் தடுமாறினர். உடல்களை இழுத்து பின்னே பாய் முளைந்தது போல் உள்ளது இப்போர்க்களம் என்று இளைய கிராத இளவரசன் கம்ரன் சொன்னது அவர்களுக்கிடையே புகழ்பெற்ற வரியாக இருந்தது. உடல்களின் வேர்பின்னல், உடல்களின் முள்வேலி, உடல்களின் இலைத்தழைப்பு என அதை சொல்லிச் சொல்லி பெருக்கிக் கொண்டனர். அவ்வுடல்களை நோக்கி இலக்கின்றி அம்பெய்வதையே எப்போதும் இயற்றி வந்தனர். ஆனால் அவர்களை நாடி வந்த க்ஷத்திரியர்களின் அம்புகள் இலக்கு கொண்டிருந்தன. அவர்கள் அணிந்திருந்த யானைத்தோல் கவசங்களின் இடுக்குகளை, உடலின் நரம்பு முடிச்சுகளை, உயிர்நிலைகளை நாடியே அவை வந்தன. குருதி குடித்து நின்று அதிர்ந்தன. அவர்களை க்ஷத்திரியர்கள் கலைந்து முட்டி மோதி அதனாலேயே எளிய இலக்குகளென்றாகும் மான் கூட்டங்களும் பறவை திரள்களுமென்று எண்ணினர். இரு படையினரும் க்ஷத்திரியர்களுக்கு முன்னால் இழுத்துவிட வேண்டிய புதர் திரைகளாகவோ க்ஷத்திரிய விசைக்கு எதிரான சகடத் தடைகளாகவோதான் அவர்களை பயன்படுத்தினர். வேல்களாலும் வாள்களாலும் வெட்டிக் கிழிக்கப்பட்டு, அம்புகளால் அறைந்து வீழ்த்தப்பட்டு, யானைகளாலும் புறவிகளாலும் மிதிக்கப்பட்டு எவராலும் அறியப்படாதவர்களாக விழுந்து குருக்ஷேத்திரத்தின் பிலங்களுக்குள் மறைவதே அவர்களின் போராக அமைந்திருந்தது. அவர்களைக் கொன்ற க்ஷத்திரியர்கள் கூட ஒரு கணம் ஏறிட்டு தங்கள் இரைகளின் முகத்தை நோக்கவில்லை. ஆனால் இருளுக்குள் அவர்களுக்கு இலக்குகள் நன்கமைந்தன. இருள் தேவையற்ற அனைத்தையும் மறைத்துவிட்டது. தேவையானவற்றை மட்டும் தெரிவு செய்து கொள்ள இடமளித்தது. இருளில் நாம் மறைந்து கொள்கிறோம். நம்மை தாக்குபவர்கள் நாம் ஒளியில் தவிப்பது போல் இருளில் முட்டித் தவிக்கிறார்கள். நமக்கு இலக்கென்று வெட்ட வழியில் நின்றிருக்கிறார்கள் என்றார் கிராதர் குலத்தலைவர் சம்புகர். நம் தெய்வங்கள் அவர்களை ஏற்கனவே இலக்கு வைத்துவிட்டன. குருதி அளிப்பது மட்டுமே நமது பணி. அவர்கள் முதல் முறையாக போர்வெறி கொண்டனர். கொல்லுந்தோறும் பெருகும் அவ்வெறியை அவர்களில் பலர் முன்னர் அறிந்திருக்கவில்லை. அவர்களில் பலர் போர்க்களத்தில் நின்று பொருதியதே இல்லை. வேட்டை விலங்கை கொன்றபின் எழும் துயரம் போர்க்களத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டனர். அங்கே உயிர்விடும் விழிகளின் இறுதி ஒளி எழுந்து கொன்றவனின் உள்ளத்தில் கூரின் சுடர் என குடியேறுவதில்லை. அதை அணையச் செய்ய தெய்வங்களை வழிபட்டு எழுப்ப வேண்டியதில்லை.
கிராதர்களும் நிஷாதர்களும் அசுரர்களும் வேட்டை விலங்குகள் இருளில் தங்களை காணாமலிருக்கும் பொருட்டு விழிகளை கீழே தாழ்த்தி இமைகளை பெரும்பாலும் மூடிக்கொள்ளும் வழக்கம் கொண்டிருந்தனர். அவர்களின் அம்புமுனைகள் கூர்த்தீட்டப்பட்ட பின்னர் கரி கலந்த அரக்கில் மூழ்கி எடுக்கப்பட்டு மின்னிலாதிருந்தன. அவர்களின் விற்களும் கவசங்களும் கூட கரிய அரக்கு பூசப்பட்டிருந்தன. கால்களில் அவர்கள் மரப்பட்டைகளை சதைத்து உருவாக்கப்பட்ட மென்மையான குரடுகளை அணிந்திருந்தனர். அவர்களின் விற்கள் நாணொலி எழுப்புவதில்லை. எனவே இருளில் முற்றாக மறைந்து தடமின்றி எழுந்து வர அவர்களால் இயன்றது. கொன்று மீழ்கையில் தாங்கள் வந்ததையும் கொன்றதையும் அவர்கள் மட்டுமே அறிந்தனர். மாறாக க்ஷத்திரியர்கள் மின்னும் கவசங்கள் அணிந்திருந்தனர். ஒலிக்கும் குரடுகளும் சுடர் சூடிய படைக்கல கூர்களும் கவச வளைவுகளும் கொண்டிருந்தனர். அவர்களின் அஞ்சித் திகைத்த விழிகள் விரித்து இங்குள்ளோம், இவ்வாறுள்ளோம் என்று காட்டின. கிராதர்களும் நிஷாதர்களும் அசுரரும் அரக்கரும் கள்ளிச் செடிகளையும் காட்டுக்கற்றாழைகளையும் என க்ஷத்திரியர்களை வெட்டி வீழ்த்தினர். இத்தனை எளிதாக நான் வேட்டையாடியதே இல்லை. விழிகள் ஒளிக்கு மயங்கிய இலைகளைப் போல் அம்புபட்டுச் சாகிறார்கள் என்று கிராத குல இளவரசனாகிய பூதன் சொன்னான். நெருங்கி காய்த்து குலை செறிந்து கிளை தாழ்ந்த மாமரக் கிளையில் கல்லெறிவது போலுள்ளது என்று நகைத்தான் அசுரர்குடி இளவரசனாகிய காமிதன். சுழற்காற்றில் ஆலமரம் காய்திருப்பது போல் க்ஷத்திரியர்கள் குருக்ஷேத்திர களமெங்கும் விழுந்தனர். அர்ஜுனனும் கர்ணனும் இருபுறத்திலிருந்தும் வழிகாட்டிய படைகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. அவர்கள் இருவரும் ஒருவரோடொருவர் அம்பு கோத்து போரிட அப்போரின் நிழல் பெருகிய வானசைவு போல பாண்டவ கௌரவப் படைகள் போரிட்டன. அர்ஜுனனின் ஆவத்தொளியிலிருந்து எழும் அம்பின் ஓசையை கர்ணன் கேட்டான். அதற்கு நிகரான அம்பெடுத்து இருளில் வந்து அதன் ஒலிச்சீற்றத்தை இரண்டென முறித்தான். கர்ணனின் நாண் இழுபடும் ஓசையிலேயே அவ்வம்பின் விரைவை அர்ஜுனன் அறிந்தான். முன்னவர்களின் அம்புகள் ஒன்றையொன்று தாக்கி வீழ்த்த படையினர் ஏத வழியற்ற அம்பு பெருக்கு அலை எழுந்து அலையை அரைந்து நுரை எழுப்பி சிதறுவது போல் படைகளின் தலைக்குமேல் கொந்தளித்தது. அம்புகள் பட்டு அலறிச் சரிந்தவர்களின் உடல்களிலும் குருதிக் குழம்பிலும் பிறர் முட்டித் தடுமாறினார். அப்பால் எரிந்த அறிவிப்பு விளக்குகளின் மெல்லிய ஒளியில் அனலென சுடர் கொண்டிருந்தது கர்ணனின் தேர். அவன் நெஞ்சக்கவசம் உருகும் பொன் என நெழுந்தடைவதை, அவன் குண்டலங்கள் இரு வெண்மீன் துளிகள் என அசைவதை அர்ஜுனன் ஒரு கணம் கண்டான். ஒருவரை ஒருவர் ஓர் அணுவிடையும் குறையாது எதிர்க்கும் அப்போரில் எப்போதுமென இருவரும் பிறராகி நின்று பொருதினர். அம்புகளால் கவ்விக்கொண்டு முடிவிலா சுழலொன்றில் சுற்றி வந்தனர். அந்த அம்புகளில் எழுந்தனர் நீத்தவர்கள், நினைவானவர்கள், நெஞ்சக்கதுப்பில் புதைந்து காத்திருந்தவர்கள். அபிமன்யு அர்ஜுனனின் அம்பில் எழுந்து கர்ணனை நோக்கி சீறிச் சென்றான். அவனை நோக்கி பாய்ந்து வந்தான் ஜெயத்ரதன். ஏகலவ்யன் கர்ணனின் அம்பில் முழக்கமிட்டான். அர்ஜுனனில் இருந்து எழுந்து வந்தான் அரவான். பீஷ்மரும் பரசுராமரும் அங்கே போரிட்டனர். பின்னர் காற்றில் எழுந்த குந்தியை ராதை எதிர்கொண்டாள். அவர்களின் வஞ்சம் பிற அனைத்தையும் தன் படைக்கலமாகக் கொண்டு காற்றில் திகழ்ந்தது. அவ்விரவு போர் கடோத்கஜனுக்கு உரியதாக இருந்தது என்று அரவான் சொன்னான். அவனை எதிர்க்க எவராலும் இயலவில்லை. துரோணர் சிலந்தி வலையை இருளில் தொற்றுணர்வது போல மெல்ல மெல்ல அவனுடைய தாக்குதலின் சுழிமயத்தை உய்த்துணர முயன்றார். தன் செவிவழியால் அம்புகள் எங்கிருந்து எங்கு நோக்கி செல்கின்றன என்று கணித்தார். இடும்பர்கள் எத்திசையில் தாவி தாக்கி எவ்வண்ணம் நிலைமீள்கிறார்கள் என்று உணர்ந்து மெல்ல மெல்ல அந்த சுழிமயத்தை நோக்கி தன்னைச் சூழ்ந்திருந்த படைவீரர்களை கொண்டு சென்றார். சலியரும் அஸ்வத்தாமரும் இருபுறத்திலிருந்தும் அவரை துணைத்தனர். தாக்குதலின் கொண்டாட்டத்திலிருந்த இடும்பர்கள் துரோணரின் பொறி கைகளை விரித்துச் சூழ்வதை உணரவில்லை. கௌரவப் படைவீரர்கள் கடோத்கஜனை அவனறியாமலேயே நெருக்கி ஒற்றைப் புள்ளியை நோக்கிக் கொண்டு சென்றனர். வளைகழை முனையில் எழுந்து வண்டனத் தெரித்து இருளில் மிதந்து சென்று தூண்டில் முனைபோல் இறங்கி காந்தார தேர்ப்படைகளைத் தாக்கி உடைத்து சிதறடித்துவிட்டு துள்ளி இருளினூடாக எழுந்த இடத்திற்கே கடோத்கஜன் வந்திறங்கினான். தேர்மகுடங்களின் மேல் விண்ணிலிருந்து பெரும்பாறைகள் உதிர்வது போல் இறங்கி அவ்விசையிலேயே கதைகளால் அடித்து உடைத்து சிதர்களாக தெறிக்கச் செய்து வில்லேந்திய வீரர்களையும் மழுவும் கதையும் பாசமும் ஏந்திய மல்லர்களையும் தலையுடைத்தும் உடல் சிதைத்தும் கொன்று
என்ன நிகழ்கிறது என்று அவர்கள் உணர்ந்து ஒருங்கிணைத்துக் கொள்வதற்குள் மீண்டும் கழை பற்றி ஏறி தன்னை தெறிக்கச் செய்து மைய நிலைக்கு மீண்டு ஒருவரோடொருவர் ஒலியிலா ஒற்றைச் சொல்லில் மீண்டு வந்ததை அறிவித்து மறுபடியும் நாற்புறமும் தங்களை ஏது கொண்டனர் இடும்பர். பொறிகளை சிதறடித்தபடி சுழன்று செல்லும் அனலுருளைப் போலிருந்தது அவர்களின் வட்டம். அதன் மையத்தில் கடோத்கஜன் வந்திறங்கி நிலை கொண்டதும் 8 திசையிலிருந்தும் இடும்பர்கள் மீண்டு வந்து அங்கு தங்கள் உடல்களைப் பொழிந்து கொண்டு வளையமாயினர். எவரும் இழப்பில்லை. செல்க என்று கடோத்கஜன் சொன்னதும் அவர்கள் மீண்டும் இருளில் எழுந்தனர். கடோத்கஜன் கழை வளைக்கவிருந்த களத்தில் அங்கே துரோணர் தன் படைகளுடன் தோன்றினார். போர்க்கூச்சலிட்டபடி அசுரர்களால் நடத்தப்பட்ட கௌரவப் படைகள் அம்மையத்தை முழுமையாக சூழ்ந்து கொண்டன. இலக்கு நோக்க வேண்டியதில்லை. இடைவெளியில்லாமல் அம்புகளால் அறையுங்கள். விண்ணை நோக்க வேண்டாம். விண் அவர்களின் மாயவெளி என்று உணர்க. அம்மையத்தின் மண்ணிலையிலேயே அறைக. ஒருமுறையேனும் அம்மையத்தில் காலூன்றாமல் அவர்களால் எழ இயலாது என்று துரோணர் கூவினார். பாஞ்சாலர்களும் விராடர்களும் இந்திரபிரஸ்தத்தின் வீரர்களும் பாண்டவப் படையின் முகப்பில் அரைவட்டமென திரண்டு இருமுனைகளும் அகன்று துரோணரின் சூழ்கையை எதிர்த்து அது முழு வளையம் என்று ஆகாமல் தடுத்தனர். காந்தாரர்களும் உத்தர பாஞ்சாலர்களும் சைந்தவர்களும் கேகயர்களும் மகதர்களும் கோசலர்களும் கலிங்கர்களும் அங்கர்களும் வங்கர்களும் அடங்கிய கௌரவப் படை சீற்றத்துடன் அவர்களை அம்புகளால் அரைந்து விரித்து இடும்பர்களை முற்றாக வளைக்க முயன்றது. எழுந்து சென்று அதே விசையில் மீண்டும் அங்கே வந்தாக வேண்டும் என்ற வடிவ ஒழுங்கு இடும்பர்களுக்கு எதிரியாக அமைந்தது. சுழன்றறைந்து குருதி சூடிய உடம்புடன் இருளில் எழுந்து அவர்கள் சீறிப் பாய்ந்த அம்புகளால் நிறைந்திருந்த அந்த சுழிமயத்திற்குள்ளேயே வந்து விழுந்தனர். உடம்பெங்கும் அம்புகள் தைக்க அலறியபடி ஒருவர் மேல் ஒருவர் உதிர்ந்தனர். அவர்கள் மேல் வந்திறங்கிய கடோத்கஜனின் உடலில் துரோணரின் 18 அம்புகள் வந்து தைத்தன. பேரிடை கொண்ட தன் உடல் மண்ணில் அரைந்து விழுந்ததுமே நிகழ்வதென்ன என்று அவன் தெரிந்து கொண்டான். நாணலிக்க வில் நின்று வெறியாட்டு கொள்ள விழிகூட அசையாமல் கைமட்டும் சுழல போரிட்டுக் கொண்டிருந்த துரோணரை தொலைவிலேயே அவன் கண்டான். தன் பாசக்கொடியை துரோணரின் தேர்மேல் ஏவி அதனூடாக பறந்தெழுந்து சிலந்து என அவர் தேர்மேல் இறங்கினான். தன் கதையால் துரோணரின் தேர்ப்பாகனின் தலையறைந்து கொன்றான். இன்னொரு அறையால் தலை காக்க வளைந்தொழிந்த துரோணரின் தேர்தூணை உடைத்தான். மீண்டும் அவனுடைய கதை சுழன்று வருவதற்குள் துரோணர் தேர்த்தட்டிலிருந்து பின்னால் தாவி இறங்கி தன் வில்லுடன் ஓடி அங்கு ஊர்பவன் விழ தயங்கிச் சுழன்று கொண்டிருந்த புரவியொன்றின் மேல் ஏறிக்கொண்டார். கடோத்கஜன் காற்றில் தாவி எழுந்து விழுந்து கிடந்த தேர்களினூடாக நிலையழிந்து கனைத்துச் சுழன்ற குதிரைகளின் மீதாக பாய்ந்து சென்று துரோணரை தாக்கினான். கடோத்கஜனின் கதையின் வீச்சை தவிர்க்க அம்புகளால் தொடர்ந்து அறைந்தபடி துரோணர் கௌரவப் படைகளுக்குள் பின்வாங்கிச் சென்றார். கடோத்கஜனின் கதை அவன் கையிலிருந்து நெடுந்தொலைவுக்கு எழுந்து வந்து அறைந்து மீண்டது. நின்ற இடத்திலேயே கரைந்து எதிர்ப்புறத்தில் அவன் தோன்றினான். அவன் அறைகள் ஒவ்வொன்றும் சூழ்ந்திருந்தோர் காது மடல்களை குளிரச் செய்யும் காற்று விசை கொண்டிருந்தன. துரோணர் புரவியிலேயே துள்ளி அகன்று அவன் கதை விசையைத் தவிர்க்க அந்த அறைகள் கௌரவர்களின் தேர்கள் மீதும் யானைகள் மீதும் புரவிகள் மீதும் பட்டு குருதி சிதறச் செய்தன. துரோணர் வெம்மை கொண்ட குருதி மழையில் நனைந்தார். இரவுக்காற்றில் குருதி குளிர நடுக்கு கொண்டார். அரக்கனின் விழுமின்களை அருகிலெனக் கண்டார். அம்பை எடுப்பதற்குள் அவை 2 மின்மினிகளென்றாகி அகல்வதை உணர்ந்தார். துரோணரின் புரவியின் மேல் கடோத்கஜனின் அடிவிழ அது அலரவம் வாயிலாது தெரித்து அப்பால் விழுந்தது. அதற்கு அடியில் அவர் உடல் சிக்கிக் கொண்டது. கையூன்றி அவர் எழுவதற்குள் விண்ணிலிருந்து பாய்ந்து அவர் மேல் இறங்கினான் கடோத்கஜன். துரோணர் வானிலென அவன் முகத்தைக் கண்டார். அவன் கதாயுதத்தைச் சுழற்றி அவர் தலையை அரைந்துடைக்க முயன்றபோது இருளுக்குள் பாய்ந்து வந்த அலாயுதன் கடோத்கஜனை தன் கதாயுதத்தால் அரைந்து அப்பால் வீழ்த்தினான். 2 அரக்கர்களும் பேரொளியுடன் தங்கள் கதைகளை வீசி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பொறி தெறிக்க மோதிச் சுழன்றெழுந்து மீண்டும் அரைந்தனர். உருமல்களும் பெருமூச்சொலிகளும் பற்களைக் கடிக்கும் ஓசையும் தொடையிலறைந்து வஞ்சனம் காட்டும் ஓசையும் எழ அரக்கர்கள் இருவரும் மண்ணிலும் விண்ணிலுமென பொருதினர். இருளை மிதித்து தாவி விண்ணிலெழுந்து அங்கேயே அறைந்து கொண்டனர்.
மலையிலிருந்து பாறைகள் உதிர்வது போல் நிலத்தில் விழுந்து சுழன்றெழுந்து மீண்டும் அறைந்தனர். நிகர்வீரர் போர் புரிவதைக் காண எழும் தெய்வங்கள் ஒவ்வொருவராக விண்ணில் தோன்றலாயினர். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.